ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆக்னஸ் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் ஆக்னஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து அக்காவோட மேரேஜ்க்காக ஊருக்கு போகிறேன். ஸோ ஊருக்கு போயிட்டு அப்புறம் அங்கே உள்ள விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு எக்மோரில் 7:30 தான் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் ரொம்ப லேட்டு. ஸோ 8:30 தான் 8:10 தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஸோ அன்னைக்கு நைட்டு ஊரில் வந்துட்டு பணியாரம் சுடுறது இது அன்றைக்கி நிகழ்ச்சி அதுதான் ஊரில் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் இப்போ வரைக்குமே பணியாரம் அப்புறம் பொருளுங்க வீட்டில் செஞ்சு தான் சீரோடு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நான் கோவில்பட்டியிலே இறங்கிட்டேன். ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டே போகிறது வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்கு பீச்சுக்கு தான் போய் பார்க்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ட்ராவலில் கூட அது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வீட்டுக்கு வரும்போதே பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் இது. வீட்டில் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அக்காவுக்கு வந்து ஃபேஷியலுக்காக பார்லர் போக வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் தான் போயிருந்தோம். அக்கா தங்கச்சி எல்லோரும் தான் போயிருந்தோம். பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தோம், எங்கள் ஊரில் இல்லை. ஸோ பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். போகிற வழி எல்லாமே எங்கள் வந்து பனங்காடெல்லாம் இருக்கும். எங்கள் ஊரில் பனைமரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ பனைமரம் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதோட எங்கள் ஊர் சைடு வந்துட்டு ஒரு ஆறும் இருக்குது. எங்கள் ஊரோட பேரே வேம்பாறு. ஸோ எங்கள் ஊரில் உள்ள ஆறும் அது பக்கத்தில் நிறைய வேப்ப மரமாக நிற்கும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் எங்கள் ஊருக்கு வேம்பாறுன்னு சொல்லி கூட ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்லர் போயிட்டு ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரைய ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மேரேஜ்னாலே எல்லாருமே சாரீ தான் எடுப்போம். ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. இவங்க தான் எங்களோட ப்ரீ ப்ளீட்டிங்கோட என்னோட இதாக மனப்பொண்ணே இவங்க தான். ஆனால் எல்லா சாரிக்கும் ப்ரீ ப்ளீட் பண்ணுறது இவங்க தான். ஸோ எல்லா சாரியும் எடுத்து இவங்ககிட்ட கொடுத்தாச்சு. இவங்க தான் பண்ண போகிறாங்க. சித்தி எனக்கு காப்பி வேணும். ஓகே போட்டு கொடுங்க. ஓகே. இங்கே வந்துட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறனால காலையில் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டாங்க. ஸோ யார் கேட்டாலும் போட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ காஃபி போட்டுட்ருக்காங்க, குடிக்கலாம். ஹாய் சொல்லுங்க. இவங்க என்னோட அம்மாவோட தங்கச்சி, அவங்களும் என்னோட அம்மாவோட தங்கச்சி. ஸோ 2 சித்தி, இன்னொரு சித்தியும் அம்மாவும் வெளியில் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ளீட் எடுத்துட்ருக்காங்க. ஏம்மா கல்யாணத்தன்னைக்கு எதுக்குமா பணியாரமும் அந்த பொருளங்காவும் கொடுத்து விட்றோம்? அது பணியாரம் வந்து பெண் குழந்தையும் பொருளங்காய் வந்து ஆண் குழந்தையும். அது மட்டும்தான் ரீசனாமா? வேற எந்த ரீசனுமே இல்லையா? அதுதான் ரீசன். மறுபடியும் என்ன ரீசன்? உங்க கல்யாணத்துக்கு நீங்க அதான் கொண்டு போனீங்களாமா? எல்லாரும் கல்யாணத்துக்குமே அதை தான். ஆனா இப்போ உள்ளவங்களாம் வெளியூர்லலாம் அதிரசம் முறுக்கு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை விட்டுட்டு மேல் வலிச்ச வியாபாரத்தை கொடுக்காங்க. அப்போ நம்ம பாரம்பரியமாக நம்ம இருக்கப்படி பணியாரமும் பொருளங்காவும் தான் கொடுக்கணும். அந்த காலத்தில் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு குழந்தை இல்லாத ஆட்கள் வந்து யாரோ ஒருவர் தான் தென்படுவாங்க. ஆனால் இப்போ வீடு தவறாமல் இருக்கு. இப்படி சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறினதுனால முன்னாடி இந்த உங்க கல்யாணத்துக்குமே நீங்க கொண்டு போனீங்களா? ஆனா இப்போ பொருளங்காலாம் விட்டுட்டாங்களே, வெறும் பணியாரம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதானே அப்படி இருக்குன்னு சொல்றேன்ல, அதுக்கு ரீசன். அந்த நீங்க சின்ன விஷயம் சொல்வீங்கல்ல, ஜெகனை திட்டாத, அவன் தான் உனக்கு அரிசி பெட்டி கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லுவீங்களாம்மா? அரிசி பெட்டியில் அவ்வளோ ஒரு பெரிய ரீசன்லாம் இருக்காமா? அம்மா அது ரீசன் இருக்குன்னா நம்ம பொண்ணை வாழ்கிறதுக்கு கொடுக்க முடியல. அதனால நம்ம பிள்ளைய நல்ல முறையில் வச்சு வாழட்டும், பாதுகாக்கட்டும், நம்ம பிள்ளை கெட்டு போகாதபடி முன்னேறட்டும் அப்படிங்கிறதுக்காக தலையரிசி வந்து 21 படியும், 2ஆம் பெட்டி வந்து 17 படியும், 3ஆம் பெட்டி வந்து 11 படியும் இப்படி போட்டு கொடுப்போம். கொடுத்து இந்த சீரசிராட்டும் அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கி அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிற சீரசிராட்டோட அவங்க அதை வச்சு குடும்பம் நடத்தட்டும், நல்லபடியாக முன்னேறட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீரசிராட்டும் கொடுத்து அரிசி பெட்டியும் கொடுத்து வைக்கிறது. அந்த அரிசி பெட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆமாம், நம்ம பிள்ளைய நல்ல முறையில் வச்சு வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக. கைஸ், இன்றைக்கி விலாக் இதோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆச்சி கூட நிறைய பேசிலாம் விலாக் எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.